கைஸ், வாக்கிங் டெட்டோட இஷ்யூ 2ல இருக்கும். இஷ்யூ ஒன்று பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இந்த இஷ்யூவோட ஸ்டார்டிங்கில் ரிக் அட்லாண்டா நோக்கி போயிட்டுருக்காரு. அப்போ அங்கே இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு போகிறாரு. ஆனால் அதில் பெட்ரோல் இல்லை. ஸோ ரிக் செம கடுப்பாகிறாரு. அப்போ பக்கத்தில் பார்த்தா ஒரு வாக்கர் காரில் செத்து கிடக்கு. அப்புறம் மறுபடியும் ரிக் அட்லாண்டாவை நோக்கி போயிட்டுருக்கேன். ஆனால் அவர் கார் ஃபியூல் இல்லாமல் நின்றுடுது. ஸோ காரை நிறுத்திட்டு நடக்க ஆரம்பிக்க பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடை பார்க்குறாரு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயுமே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சூசைட் பண்ணி செத்து போய் கிடக்குறாங்க. அண்ட் இதை பார்த்து ரிக்குக்கு கொமட்டி அடிச்சு வாமிட் பண்ணுறாரு. அப்போ பக்கத்தில் ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்குது, அங்கே போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு அட்லாண்டாவுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த குதிரை கூட பேசிக்கிட்டு அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அவரோட ஒய்ஃப் லாரா பற்றி சொல்கிறாரு. அண்ட் காரில் பிறந்ததை பற்றி சொல்கிறாரு. காரில் அவரோட பையன் அப்படியே பேசிக்கிட்டே அட்லாண்டாவுக்கு வந்துடுறாரு. அப்படியே பொறுமையாக குதிரையில் போயிட்டுருக்க அப்போ ஒரு இடத்துல வாக்கர் சுற்று போட்டுருது. வாக்கர்ஸை பார்த்து மிரண்டு போன குதிரை ரிக்கை தள்ளி விட்டுருது. ரிக்கை வாக்கர்ஸ் கடிக்க வர அவரால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு சின்ன சந்து இருக்குது. அங்கே போனால் யாரோ ரிக்கை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது ஒரு பையன். என்னை ஃபாலோ பண்ண இங்கேருந்து உன்னை வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அப்போ பின்னாடியே வாக்கர்ஸும் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த பையன் ஒரு குப்பை தொட்டி மேலே ஏறி ஜம்ப் பண்ணி அந்த ஒரு மேலே ஒரு லேடர் இருக்குது, அதை இழுக்கிறான். ரிக்கும் அந்த பையனும் அந்த லேடரை யூஸ் பண்ணி பில்டிங்கோட மேலே போகிறாங்க. அந்த பையன் என்னென்னா பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கான். ரிக்கையும் வர சொல்கிறான். ரிக்கும் அந்த பையன் கூடயே போகிறாரு. அப்புறம் 2 பேருமே அந்த இடத்த விட்டு தூரமாக வந்துடுறாங்க. அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க அப்போ ரிக் கேட்குறாரு, இங்கே இருக்கிற மக்கள்லாம் எங்கன்னு. ஏன்னா இஷ்யூ 1ல் மார்கன் என்ன சொல்லியிருப்பாருன்னா சிட்டிஸ்லாம் சேஃபாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த பையன் என்ன சொல்கிறான்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லா சிட்டி சேஃபாக தான் இருந்துச்சு, ஆனால் நிறைய வாக்கர்ஸ் அட்டாக் பண்ணதுனால அட்லாண்டாவே அழிஞ்சிடுச்சு சொல்ல. அவ்வளோதான், நம்ம ரிக்கு உடஞ்சி போயிடுறாரு. ஏன்னா அவரோட ஃபேமிலி அட்லாண்டாவில் சேஃபாக இருப்பாங்கன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அட்லாண்டாவே டெஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த பையன் ரிக்கை அவரோட கேம்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ரிக் யாரையும் பார்த்து ஷாக் ஆகுறாரு. யாருன்னு பார்த்தா ரிக்கோட ஒய்ஃப் அண்ட் சன் அங்கே இருக்காங்க. 2 பேருமே ஓடி வந்து ரிக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த இஷ்யூ டோவும் முடியுது. ஒரு வழியாக ரிக் அவரோட ஃபேமிலியை மீட் பண்ணிட்டாரு. அடுத்த ரிக் என்ன பண்ண போகிறாரு அண்ட் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரப்போகுதுன்னு நெக்ஸ்ட் இஷ்யூவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.